வணக்கம். எஸ்எம்எஸ் ஃபார் கிட்ஸ் 2020 யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் உமா பேசுகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம அறுபடை வீடுகள் பற்றி தெரிஞ்சுட்டுருக்கோம். இன்றைக்கி 5வது வீடான திருத்தணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முருகர் எல்லாமே குன்றுகள் மேலே இருக்கார், மலை மேலே தான் இருந்தார். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும்தான் கடலுக்கு பக்கத்தில் இருக்கார். அந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி திருத்தணியும் மலை மேலே தான் இருக்குது. திருத்தணிங்கிறது எங்கே இருக்குதுன்னா திருப்பதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. திருத்தணிக்கு போயிட்டு திருப்பதிக்கு போகலாம், இல்லை திருப்பதிக்கு போயிட்டு திருத்தணி வரலாம். காளஹஸ்தி எல்லாமே அப்போ அங்கெல்லாம் பக்கத்தில் கோவிலெல்லாம் இருக்குது. நீங்கள் போகும்போது அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதே மாதிரி இந்த திருத்தணி தான் திருத்தணின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்னா, முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறது. அங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு வள்ளி தேவையானாக நமக்கு காட்சி கொடுப்பார். இந்த முருகருக்கு ஆக்சுவலாக வள்ளி என்னாகும், முருகருக்கு நம்பிராஜன் அப்படின்னு ஒரு காட்டில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் காட்டுவாசி. காட்டுக்கு அந்த ஒரு காட்டில் அந்த காட்டுவாசி கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்துக்கு நம்பிராஜன் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார். அந்த நம்பிராஜனோட பொண்ணு தான் வள்ளி குரத்தி மகள். அவள் அந்த ஒரு ஜனமும் இருக்கும் இல்லையா, அதனால் அங்கே அந்த அம்மா எப்போவுமே சுவாமி கும்பிடுவாங்க, ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அப்போது எப்போவுமே சாமி கும்பிடுறது என்னென்னா, முருகர் தனக்கு கணவனாக அமையணும், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சிவனே அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டிப்பாங்க. இந்த வேண்டிக்கிறது எப்போவுமே நாரதர் எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருப்பார். அதை வள்ளி சிவனை பார்த்து வேண்டிக்கிறத பார்க்குறாரு. உடனே போய் முருகர்கிட்ட போய் சொல்கிறாரு நாரதர், முருகா, நீ உன்னை வள்ளி உன்னை விரும்புகிறா, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் நீங்கள் அவ்வளோ பக்தியாக இருக்காங்க, உங்கள் மேலே பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு முருகர் சரி இதுதான் கரெக்டு டைமு, அவங்களும் சின்ன குழந்தைகளாக நல்ல யுவதியாக ஆகிட்டா, கல்யாண வயசு வந்துடுச்சு, அவரை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, நேராக தன்னோட அவள் மேலே ரொம்ப பிரேமையாக இருக்காளா அப்படின்னா, லவ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வள்ளி தவிர ஒரு வேடனாகவே போகிறாரு. அந்த காட்டுவாசி மாதிரி போன உடனே அந்த வள்ளி மடக்கிறாரு. யாரை? வள்ளியை விளையாடுறாரு. அவர் மடக்கிறார். நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்ன, நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு மடக்கின உடனே, நானா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீயா? நீ முடியவே முடியாது, நான் விரும்புகிறது முருகனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த நம்பிராஜனோட காட்டுவாசிங்கெல்லாம் வர்றதை கவனிக்கிறாரு. உடனே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு அவர் மரமாக கடவுளாச்சே, அதனால் மரமாக மாறிடுறாரு. யார்? முருகர் மரமாக மாறுறது பார்த்து வள்ளிக்கு அப்புறம் அந்த ஜனங்க போனோடனே அந்த மரத்துலேருந்து ஒரு அழகான பையனாக வெளியில் வராரு. அது வள்ளி பார்க்குற, என்ன ஜெகஜால வித்தையெல்லாம் பார்த்து என்னை மயக்கிறதுக்கு பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது, நீ என்ன இது பண்ணாலும் நான் ஏமாற மாட்டேன், நான் முருகரை தான் வேண்டிப்பேன், என்னடா பண்ணுறது, இன்னும் என்ன பண்ணுறது, நம்மளை நம்ப மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கேருந்து மறைஞ்சு போய்ட்றாரு. வள்ளி பாட்டுன்னு அவங்க பாட்டு அது வீட்டுக்கு போய்ட்றாங்க. அப்போது சரி, நம்ம அண்ணனோட உதவியை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அண்ணா, கணபதி அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோன்னா கணபதி வெளியில் முன்னாடி வந்துடுறாரு. அவன் என்னப்பா, என்ன திடீர்னு என்ன ஞாபகம் வந்திருக்கு? இல்லைன்னா உங்களால் எனக்கு ஒரு உதவி வேணுமே. வள்ளியை நான் காதலிக்கிறேன், வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் போய் கேட்டால் நல்லா இல்லை, என்னை ஒத்துக்க மாட்டேங்கிறா, அதனால் சும்மா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை உருவம். பிள்ளையாருனாலே கணபதினாலே யானை தானே ஞாபகம் வரும், யானை முகம் கொண்டவர், அதனால யானையாக
உருவம் எடுக்கிறாரு. இவ வள்ளி இருக்கிற பக்கமாக இருக்கிற இடத்துக்கு போய் அவரை வந்து துரத்துறாங்க. துரத்துன உடனே அவ பயந்து ஓடி ஓடி வரான். ஓடி ஓடி வரவுடனே ஏத்தாப்பில் ஒரு கிழவனா முருகர் வேஷம் வச்சுட்டு ஒரு தாத்தா மாதிரி வருவார். தாத்தா மாதிரி வந்த உடனே ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, யானை என்னை துரத்தின்னு வருது அப்படின்னு சொன்னோடனே அங்கே அந்த தாத்தா தான் இருக்கார். என்னடா இது, இந்த தாத்தா தான் இருக்காரே, சரி தாத்தாக்கிட்டேயே ஹெல்ப் கேட்கலாம். தாத்தா என்னை வந்து அந்த யானை துரத்துது, என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே சரி வா என் பக்கத்தில் வயிறு நான் பாரேன், நான் சொல்கிறதெல்லாம் யானை கேட்குமே. அப்படியா, எப்படி கேட்கும், இது தமாஷுக்கு சொல்கிறார் பொருளுக்கு இந்த தாத்தா, நம்மளை வந்து கலாட்டா பண்ணுறாரு. என்ன தாத்தா, நானே விரட்ட முடியல, நீங்கள் எப்படி வயசாயிடுச்சு உங்களுக்கு, உங்களை பார்த்தோன்னே எப்படி அது ஓடும் அப்படின்னு சொல்லும். இல்லை என்னை பார்த்தோன்னே ஓடிடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் அப்படின்னு யானையை பார்த்து கை காண்டோடனே அது ஸ்டாப் ஆகிடும். திரும்பி போ அப்படின்னு சொல்லுவார். திரும்பி போயிடும் அது. பாத்தியா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது பாத்தியா அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோ நீ மாயாஜாலம் பண்ணுறீங்க நீங்கள் தாத்தா. இல்லை சரி நான் ஹெல்ப் பண்ணல, எனக்கு நீ ஏதாவது செய்யணுமே அப்படின்னு. என்ன வேணும் உங்களுக்கு, நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்பாரு. என்னது தாத்தா, உங்களுக்கு வயசாகிடுச்சு, என்னை போய் நீங்கள் கட்டிக்கிறீங்க அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, நான் வந்து முருகனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே ஸோ அவரோட அன்பு வந்து வள்ளியோட அன்பு வந்து முருகருக்கு பிடிச்சோடனே அவர் வந்து தன்னோட சுயரூபமான முருகர் காட்சி கொடுக்குறாரு. வள்ளிக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா முருகா, நீ வந்துட்டீங்களா, நீங்கள், நான் உங்களுக்கு தானே, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தவமாக இருந்தேனே, நீங்கள் முன்னாடி இவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னை வந்து அணைச்சிட்டிங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து நம்பிராஜன் கிட்டே போய் பேசி முருகர் வந்து அங்கேயே அந்த காட்டிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த இடம்தான் திருத்தணி. சரியா, திருத்தணிகை மலையில் வாழும் முருகன் அப்படின்னு சொல்கிறது. சரி, இது நான் கேட்டதுக்கு நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதையெல்லாம்? நான் சொல்கிறெல்லாம் கதையெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாமே. யூடியூப் பார்க்கும்போதே கீழேயே கமெண்ட்ஸும் போடலாம், ஷேரும் பண்ணலாம், லைக்கும் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறதோட சரி போல் இருக்கே, எல்லாரும் கேட்டுட்டு அவங்கவுங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் இல்லையா? அப்போ தானே எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. எல்லா குட்டீஸ்க்கும் இது வந்து சில கதையெல்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல. அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் போடலாம். தயவு செஞ்சு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்துடும். இன்னும் வந்து இந்த வாரம் முடிஞ்சோடனே உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்களேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஆர்வமாக இருக்கீங்களா? ஓகே, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், கட்டாயமாக உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ.